வந்து ராகினியை ஃபாலோ பண்ணி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாரு. அவங்க அப்பாவும் வந்து ராகினியும் வந்து என்ன பண்ணுறாங்க, பெரிய திட்டம் ஒன்று போடுறாங்க. எப்படியாவது வந்து நம்ம வெண்ணிலா வந்து மேலே அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் போடுறாங்க. அது எல்லாத்தையும் நிவின் கேட்டு அதிர்ச்சி அடைகிறாரு. அடுத்து நிவின் வந்து கிளம்பும்போது கரெக்டாக கால் தடுக்கி விட்டுடுது. அப்போ கரெக்டாக அவங்க வெளியே வந்துடுறாங்க. நிவின் தப்பிச்சு வந்துடுறாரு. அடுத்து வந்து நிவின் என்ன பண்ணுறாரு, காவேரிக்கு ஃபோன் பண்ணி நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாரு. அதை கேட்ட காவேரி அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நிவின் இப்படி நடந்திருக்கா அப்படின்னு. ஆமாம், இப்போ வந்து வேறு வழியே கிடையாது. இப்போ எல்லா ரவுடிஸும் போயிட்டு கண்டிப்பாக வெண்ணிலாவோட கதையை முடிக்கிறதுக்காக போகிறாங்க. அது நடக்கக்கூடாது. அதுக்கு நாங்கள் தான் போகிறேன், நீ வந்துரு காவேரின்னு. சரி நான் வந்துடுறேன்றாங்க. காவேரி எப்படி கிளம்புறது நைட்டில் அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க அக்கா வராங்க. என்னடி ஆச்சு, ஒன்றும் தூங்கலையா அப்படின்னு. இல்லைக்கா, அங்கே வந்து வெண்ணிலாக்கு ஆபத்துக்கா அப்படி இப்போ தான் நிவின் ஃபோன் பண்ணி சொன்னார். நீ என்னடி சொல்கிற? ஆமாக்கா, நான் உடனே கிளம்பணும். காவேரி இந்த நிலமையில நீ போனீங்கன்னா உன்னால் பாதுகாக்க முடியுமாடி, மாமா வேற இப்போ இல்லையே அப்படின்றாங்க. அக்கா ப்ளீஸ்க்கா, நான் வந்து இங்கே இருக்கிற மாதிரி ஏதாவது பண்ணிக்கோக்கா, நான் கிளம்பி போயிடுறேன். இல்லைன்னா அவ்வளோதான், அங்கே வெண்ணிலா வந்து ஏதாவது ஆபத்துனா வெண்ணிலாக்கு விஜயை காப்பாற்ற முடியாமல் போயிடுங்க்கா ப்ளீஸ்க்கா அப்படின்னு. சரிடி நீ போ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. மாமா இருந்தால் உனக்கு உதவியாக இருந்திருக்கும், அவர் வேறு இல்லை, நான் வேணா வரட்டுமாடி. அதெல்லாம் ஒன்றும் வேணாக்கா, நீ அமைதியாக இரு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து கிளம்புறாங்க. அடுத்து காவேரிங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. நர்ஸ் வந்து எழுப்புறாங்க. நர்ஸ் கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. மேடம் நல்லா காலை இன்றைக்கி எனக்கு நைட் டியூட்டி போட்டாங்க, இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும். என்ன மேடம் விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, இங்கே பாருங்கள், வெண்ணிலாவோட உயிருக்கு ஆபத்து, ரவுடிஸ் எல்லாம் வந்து வெண்ணிலாவை கூட்டிகிட்டு போகிறதா ஐடியா பண்ணியிருக்காங்கன்னு. அதிர்ச்சி நீங்கள் என்ன மேடம் சொல்கிறீங்க, இதை போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்னோடனே. போலீஸ்க்குலாம் இன்ஃபார்ம் பண்ணால் வேலைக்கு ஆகாது. போலீஸ் இருக்காங்களே மேடம், அவங்களால 2 போலீஸ் இருந்து என்ன பண்ண முடியும், அவ்வளோ ரவுடிஸ் கிட்டே வேலைக்கே ஆகாது. எப்படியோ அவங்க ஏதாவது ஒன்று பண்ணிடுவாங்க. இங்கே வெண்ணிலா இருந்தால் தானே அவங்களால பண்ண முடியும். வெண்ணிலாவை இங்கேருந்து நான் கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்னோடனே, மேடம் அது எப்படி முடியும், போலீஸ் இருக்காங்களே எப்படி பண்ண முடியும், ப்ளீஸ் மேடம் நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் தயவு செய்து அப்படின்னோடனே. சரி ஓகே, ஒரு உயிரை காப்பாற்ற நீங்கள் ஹெல்ப் பண்ண மாட்டிங்களா அப்படின்னோடனே. சரி நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. உள்ளே நைஸாக கூட்டிகிட்டு போகிறாங்க. வெண்ணிலா கிட்ட போயிட்டு வெண்ணிலான்னு எழுப்புறாங்க. காவேரி நீ எதுக்கு இந்த டைமுக்கு வந்த அப்படின்னோடனே. வெண்ணிலா உன் உயிருக்கு ஆபத்து, வெண்ணிலா இங்கே இருந்தீங்கன்னா அவ்வளோதான், அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன், பொய் எல்லாம் சொல்லாத, நான் சொன்ன கேளு, அந்த பசுபதி உன்னை வந்து முடிச்சு விடுறதுக்காக ஆளுங்களை அனுப்பிச்சிட்டான். இதுக்கப்புறம் இந்த உலகத்தில் நீ இருக்க முடியாத அளவுக்கு பண்ண போகிறான். நீ என்ன சொல்கிற? ஆமாம், அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மை தான். காவேரி சொல்கிறதெல்லாம் உங்களை முடிச்சு விட தான் வந்து ரவுடிஸ் எல்லாம் அனுப்புறதா பேசிக்கிட்டேன். நான் இப்போ தான் கேட்டுட்டு வந்து காவேரி கிட்ட சொன்னேன் அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் யோசிக்கும்போது, நீங்கள் முதல்ல கிளம்புங்க, இங்கே பாரு காவேரி, நான் போய் வண்டி எடுத்துகிட்டு வெளியே நிற்கிறேன், நீ எப்படியும் வந்து இவங்களை கூட்டிகிட்டு வந்துரு அப்படின்னோடனே. சரி ஓகே அப்படின்னாங்க. ஆனால் எப்படி கூட்டிகிட்டு போகிறது, போலீஸ் இருக்கே, போலீஸ் வந்து தெரியாத மாதிரி நம்ம கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கொஞ்சம் வந்து கீழே போனோன்னே என்ன பண்ணுறாங்க, நைஸாக வந்து இந்த சைடாக வந்து இங்கே ஒரு ஆள் மாதிரி செட் பண்ணிவிட்டு பக்காவாக கூட்டிகிட்டு போகிறாங்க. காவேரி ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியே கூட்டுமா நன்றி சொல்கிறாங்க வந்து நர்ஸுக்கு. உடனே வந்து 2 பேருமே வந்து வண்டியில் ஏற்றும் போது கரெக்டாக ரவுடிஸ் வந்து பார்த்துறாங்க. ரவுடிஸ் வந்து ஓ நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடமும் தேடிட்டு கரெக்டாக அங்கே வந்து கேட்ச் பிடிச்சிடறாங்க. அவங்கள கரெக்டாக கேட்ச் பண்ணும்போது கரெக்டாக இவங்களும் வந்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து அங்கேருந்து போகிறாங்க. ரவுடிஸும் பின்னாடி ஓடுறாங்க. இவங்க கரெக்டாக வண்டியில் ஏறிடுறாங்க. ஏறி வந்து அதில் போயிடுறாங்க. ரவுடிஸ் ஏமாந்து போயிடுறாங்க. இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி வந்து இந்த மாதிரி காவேரி வந்து அந்த வெண்ணிலாவை கூட்டிகிட்டு போயிட்டா அப்படின்னு. நீங்கள் என்னடா பண்ணுறீங்க, இவ்வளோ ரவுடிஸ் இருக்கீங்க, ஒரு பொண்ணு கூட்டிகிட்டு போயிட்டான்னு சொல்கிறீங்க, உங்களெல்லாம் அனுப்பினா பாரு, எனக்கு தெரியாதுடா, அந்த வெண்ணிலாவும் காவேரியும் நம்ம கஸ்டடிக்கு வந்தே ஆகணும், நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி முதல்ல அவங்கள போய் தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பசுபதி வந்து சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் தேடுறதுக்காக போகிறாங்க. இங்கே வந்து அவங்க எப்படி ரவுடிஸ் நம்மளை பின்தொடருவாங்க, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னோடனே நிவின் வந்து நீங்கள் கவலையே படாதீங்க, நம்ம வேறு ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் ஒரு ஐடியா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து ஐயப்பனுக்கு கால் பண்ணுறாங்க. ஐயப்பன் ஒரு லொக்கேஷன் சொல்கிறாரு. அந்த இடத்துக்கு எல்லாருமே சேர்ந்து அங்கே போயிடுறாங்க. அங்கே போனோன்னா காவேரி வந்து இங்கே பாருங்கள் வெண்ணிலா, நீங்கள் இதுக்கும் பயப்படாதீங்க, உங்களை காப்பாற்ற வேண்டிய என்னோட பொறுப்பு, பதட்டப்படாதீங்க அப்படி சொல்லிகிட்டே இருக்காங்க. அப்போ வந்து காவேரியோட கையில் வந்து வெண்ணிலா வந்து கையை வச்சு அப்படியே ஆமாம் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.